Hi friends, welcome to my channel. Exercise 3.16 ல இருக்க first sum in a matrix some elements கொடுத்துட்டாங்க. first subdivision பாருங்க, the number of elements கேட்டிருக்காங்க. so number of elementsனா இதுக்குள்ள எத்தனை numbers இருக்குன்னு கேக்குறாங்க. so count பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 and 16. so 16 elements இருக்கு. second subdivision, the order of the matrix. so எத்தனை row எத்தனை column இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 columns இருக்கு and 1 2 3 4 rows இருக்கு. அப்போ 4 cross 4 matrix. third subdivision, write the elements அப்படின்ட்டு some elements கொடுத்திருக்காங்க. A22 கொடுத்திருக்காங்க. A22ன்றது first 2 வந்து ரோவையும் second 2 வந்து columnையும் மென்ஷன் பண்ணுது. so row வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே rows. ஓகேவா, இது ஃபுல்லாவே. காலம்ன்றது இப்படி. ஓகேவா, so A22ன்றது செகண்ட் லைன்ல இருக்க செகண்ட் நம்பர் which is √7. ஓகேவா, நெக்ஸ்ட் A23 செகண்ட் லைன்ல இருக்க தேர்ட் நம்பர், செகண்ட் லைன்ல இருக்க தேர்ட் நம்பர் which is √3/2. நெக்ஸ்ட் A24 செகண்ட் லைன்ல இருக்க ஃபோர்த் நம்பர் which is 5. ஓகேவா, நெக்ஸ்ட் A34 தேர்ட் லைன்ல இருக்க ஃபோர்த் வேல்யூ so which is 0. A43 ஃபோர்த் லைன்ல இருக்க தேர்ட் நம்பர் which is -11. A44 ஃபோர்த் லைன்ல இருக்க ஃபோர்த் நம்பர் which is 1. ஓகேவா. செகண்ட் சம், if a matrix has 18 elements, what are the possible order it can have? What if it has 6 element? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே 18 எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் என்ன ஆர்டரில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 18 எழுதிக்கோங்க. 18 என்னென்ன டேபிள்ஸில் வருமோ அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 18 வந்து 1 டேபிளில் வரும், 1 cross 18 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 18 2 டேபிளில் வரும், 2 cross 9, 2 9s are 18 இல்லையா, ஸோ 2 cross 9. நெக்ஸ்ட் 18 3 டேபிளில் வரும், ஸோ 3 cross 6, 3 into 6 which is 18. நெக்ஸ்ட் 18 வந்து 4 டேபிளில் வராது, 5ல் வராது, 6ல் வரும், ஸோ 6 3s are 18. ஓகேவா, ஸோ 6 cross 3. நெக்ஸ்ட் அகைன் 9 டேபிளில் 9 cross 2, again 18 1s are 18. ஸோ 18 எலமெண்ட் சொல்லியிருக்காங்களே, அதோட மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 6 எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 6 என்னென்ன டேபிளில் வருதுன்னு பார்க்கலாம். 1 6s are 6 இருக்கும், 2 3s are 6, கரெக்டா. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் 3 2s are 6 வரும். நெக்ஸ்ட்டு 6 டேபிளில் 6 1s are 6 இருக்கும். இதுதான் 6 எலமெண்ட் உள்ள மேட்ரிக்ஸ், இந்த ஆர்டரில் தான் இருக்கும். தேர்ட் சம், கன்ஸ்ட்ரக்ட் a 3x3 மேட்ரிக்ஸ் whose element are given by. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, A ij is equal to I minus 2jன்னு கொடுத்துருக்காங்க. ஐன்றது ரோ அண்ட் ஜேன்றது காலம். ஸோ நம்ம ஒரு மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, A11 A12 A13. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் நம்பர். நெக்ஸ்ட் A21 A22 A23. நெக்ஸ்ட் A31 A32 and A33. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் A ஐஜேன்னு கொடுத்துருக்காங்களே, நம்ம 1 1 எழுத போகிறோம். ஸோ ரோ அண்ட் காலம். ஸோ ஐ இருக்கிற இடத்துல ஐயோட வேல்யூ which is 1 மைனஸ் ஜே இருக்கிற இடத்துல 1, சேம் 2 1s are 2 which is equal to 1 minus 2 which is 1. மாடுலஸ்குள்ள -1 வந்துச்சுன்னா அதை நார்மலாக எழுதும் போது +1 ஆகிடும். ஓகேவா, ஸோ 1 2, ஸோ ஐ இருக்கிற இடத்துல 1 மைனஸ்
2 into 2 which is 4. So 1 minus 4 வந்து minus 3 இருக்கும். மாடுலஸ்ல இருந்து வெளியே வரும்போது அது 3 மட்டும்தான் இருக்கும். Next A 1 3 which is equal to I இருக்கிற இடத்துல 1, J இருக்கிற இடத்துல 3. So 2 3s are 6. So 1 minus 6 which is minus 5 இருக்கும். மாடுலஸ்ல இருந்து வெளியே வரும்போது வெறும் 5 இருக்கும். Next A 2 1. ஓகேவா? So 2 போட போறோம். I இருக்கிற இடத்துல minus 2 1s are 2. So 2 minus 2 0. ஓகேவா? Next A 2 2. So I இருக்கிற இடத்துல 2 minus 2 into J இருக்கிற இடத்துல 2. So 2 2s are 4. 2 minus 4 which is minus 2 இருக்கும். மாடுலஸ்ல இருந்து வெளியே வரும்போது வெறும் 2 இருக்கும். Next A 2 3. ஓகேவா? So I இருக்கிற இடத்துல 2 minus J இருக்கிற இடத்துல 3. So 2 3s are 6. So 6ல 2 minus பண்ணிட்டா நம்மளுக்கு remaining 4 என்ற வேல்யூ இருக்கும் which is minus 4. மாடுலஸ்ல இருந்து வெளியே எடுக்கும் போது plus 4 இருக்கும். ஓகேவா? Next A 3 1. ஓகே? I இருக்கிற இடத்துல 3 minus 2 into 1 which is 2. So 3 minus 2 1. ஓகேவா? So A 3 2. I இருக்கிற இடத்துல 3 minus 2 2s are 4. 3 minus 4 which is 1. Next A 3 3. ஓகேவா? I இருக்கிற இடத்துல 3 minus 3 2s are 6. So 3 minus 6 which is 3. இது எல்லாத்தையும் நம்ம மாடுலஸ்குள்ள எழுதிடலாம். So 1 3 5 0 2 4 next 1 1 and 3. So அவங்க கேட்ட 3 cross 3 matrix first subdivision முடிஞ்சிடுச்சு. Second subdivision Aij is equal to I plus j the whole cube by 3 இருக்கு. So same 3 cross 3 matrixல நம்ம values போட்டு substitute பண்ண போறோம். First பாருங்க A 1 1 equal to I இருக்கிற இடத்துல 1 plus j இருக்கிற இடத்துல 1 by 3 the whole cube. 1 plus 1 which is 2. 2 cube பண்ணனா நம்மளுக்கு 8 by 3 என்ற வேல்யூ இருக்கும். Next A 1 2. ஓகேவா? So 1 plus 2 by 3 the whole cube. 1 plus 2 which is 3. 3 cube பண்ணனா 27 by 3. ஓகேவா? the further cancel பண்ணுங்க 9 என்ற வேல்யூ இருக்கும். Next A 1 3. So 1 plus 3 by 3 the whole cube. Cube இதுக்கு மட்டும்தான் which is equal to 3 plus 1 which is 4. 4 cube பண்ணனா 64 by 3 என்ற வேல்யூ இருக்கும். Next A 2 1. ஓகேவா? So 2 plus 1 the whole cube divided by 3. So 2 plus 1 3. 3 cube பண்ணனா 27 by 3 இருக்கும். இதை கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு 9 என்ற வேல்யூ இருக்கும். So next பாருங்க A 2 2. So A 2 2 which is equal to 2 plus 2 the whole cube by 3. So 2 plus 2 which is 4. 4 cube பண்ணனா 64 by 3 என்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா? Next A 2 3. ஓகேவா? 2 plus 3 the whole cube by 3. 2 plus 3 which is 5. 5 cube பண்ணனா 125 by 3 இருக்கும். ஓகேவா? Next A 3 1. 3 plus 1 the whole cube by 3. So 3 plus 1 which is 4. 4 cube பண்ணனா 64 by 3. Next A 3 2. ஓகேவா? So 3 plus 2 the whole cube by 3. So 3 plus 2 which is 5. 5 cube பண்ணனா 125 by 3. Next A 3 3.
So 3 plus 3 the whole cube by 3. 3 plus 3 which is 6. 6 cube பண்ணனா 216 by 3. இதை further cancel பண்ணனா நம்மளுக்கு 72ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம மேட்ரிக்ஸ்குள்ளே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 8 by 3 9, 64 by 3 9, 64 by 3 125 by 3 64 by 3 125 by 3 last value 72. இதுதான் 3 cross 3 matrix. Fourth sum, if A is equal to ஒரு matrix கொடுத்துட்டாங்க, then find the transpose of A ன்னு கொடுத்துருக்காங்க. So இது A value. So A transpose எப்படி கண்டுபிடிக்கணும்னா A T, அதுதான் A transpose. இப்போ ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை நம்ம காலம்லையும் மாற்றி எழுத போகிறோம். ஸோ 5 4 3ன்ட்டு இந்த டைரக்ஷனில் இருக்கிறத நம்ம இந்த டைரக்ஷனில் எழுத போகிறோம். ஸோ 5 4 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 -7 9 இருக்கு இல்லையா, இதை இந்த டைரக்ஷனில் எழுத போகிறோம். 1 -7 9. சேம் இதுவும் அப்படிதான். 3 8 2. Fifth sum, if A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, then find the transpose of minus A ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ A எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. √7 minus √5 √3 minus 3 2 and 5. மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. சைன் எல்லாம் மாற்றி எழுதுறது தான் வந்து மைனஸ் ஏ. ஸோ ப்ளஸ் √7 இருக்கு, அதை மைனஸ் √7 எழுதுகிறோம். மைனஸ் √5 ப்ளஸ் √5 எழுத போகிறோம். ப்ளஸ் √3 மைனஸ் √3 எழுதுவோம். மைனஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் 2 அண்ட் மைனஸ் 5 ப்ளஸ் 5 எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ தான் வந்து மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும். காலம் இதை வந்து ரோலை அப்படியே மாற்றி எழுதிடலாம். மைனஸ் √7 √5 மைனஸ் √3. சேம் இந்த காலமை இந்த சைடு எழுத போகிறோம். ரோலை 3 -2 அண்ட் 5. ஓகேவா? ஸோ இதுதான் மைனஸ் ஏவை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுது. Sixth sum, if A matrix கொடுத்துட்டாங்க, then verify A transpose of transpose is equal to A. ஓகேவா? இதுதான் A. அதை நம்ம 2 தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணி இதே வேல்யூ வருதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ஏயோட வேல்யூ. ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ரோவை காலமில் மாற்ற போகிறோம். ஸோ 5 2 2 இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக எழுத போகிறோம். ஸோ 5 2 2. நெக்ஸ்ட்டு இதை காலமில் எழுத போகிறோம். மைனஸ் √17 0.7 அண்ட் 5/2. நெக்ஸ்ட்டு 8 3 2 காலமில் எழுத போகிறோம். ஸோ 8 3 1 காலமில் எழுதியிருக்கோம். இதான் A டிரான்ஸ்போஸ். அகெயின் இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி எழுதுனா A transpose of transpose which is equal to, இப்போ அகெயின் ரோவை நம்ம காலமில் எழுத போகிறோம். ஸோ 5 √17 8 5 √17 8. ஸோ 2 0.73 இங்கே எழுத போகிறோம். 2 0.73. இதை அகெயின் மாற்றி எழுத போகிறோம். 2 5/2 1 2 5/2 1. ஸோ பாருங்க, கொஷினே அகைன் திரும்ப வந்துருச்சு. தர்ஃபோர் அவங்க கேட்டதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ A T of T is equal to A is verified. Seventh sum, find the value of x, y and z from the following equation.
ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் 12 3x 3/2 அண்ட் இங்கே y z 3 and 5 கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே y இருக்குது. சேம் இங்கே வந்து y இருக்கிற இடத்துல 12 இருக்குது. அப்போது yயோட வேல்யூ 12. ஓகேவா? ஸோ z இருக்கு, z இருக்கிற இடத்துல 3ன்ற வேல்யூ இருக்கு. அப்போ zோட வேல்யூ 3. ஓகேவா? ஸோ x இருக்கிற இடத்துல இந்த சைடு வந்து 3ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ xோட வேல்யூ 3. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, x plus y இங்க 2, 5 plus z xy 6 2 5 8ன்ற வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் x plus y இருக்கிற இடத்துல இங்க 6ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ x plus y equal to 6. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க 5 plus z. இங்க வந்து 5 plus z இருக்கிற இடத்துல 5ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ 5 plus z equal to 5. நெக்ஸ்ட் இங்க பாருங்க xy இருக்கிற இடத்துல இங்க 8ன்ற வேல்யூ இருக்கு. xy is equal to 8. ஓகேவா? ஸோ இப்போ இந்த தனித்தனியா வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது z வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் பாருங்க. ஸோ z is equal to 5. இந்த 5 இந்த சைடு வரணும், -5 ஆயிடுமா? அப்போ zோட வேல்யூ 0ன்னு இருக்கும். ஓகே? ஸோ இங்க பாருங்க x plus y is equal to 6 இருக்கு. ஸோ x plus y equal to 6. ஸோ x அந்த சைடு வச்சுட்டு y அந்த சைடு எடுத்துட்டு போனா 6 minus y இருக்கும். ஓகேவா? இங்க நம்ம xோட வேல்யூ வந்து 6 minus y கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நம்ம கண்டுபிடிச்ச xோட வேல்யூ எடுத்துட்டு போய் இங்க போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்க போடும் போது x இருக்கிற இடத்துல 6 minus y, இங்க ஒரு y இருக்கும், is equal to 8. So 6 into y which is 6y minus y into y which is y square. இந்த 8 அந்த சைடு கொண்டு வந்துட்டா -8 இருக்கும், which is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த சைடு எடுத்துட்டு போகும்போது பிளஸ் டேர்ம் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் டேர்ம் எல்லாம் பிளஸ் ஆயிடும். அண்ட் ப்ராப்பரா எழுதிக்கலாம். y square minus 6y and plus 8. ஓகேவா? ஸோ இந்த டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 8 and minus 6ன்னு வரணும். இந்த ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 4 2s are 8ன்னு இருக்கும். ரெண்டுத்துக்கும் மைனஸ் சிம்பிள் போடும் போது -6ன்ற வேல்யூ வரும். ஸோ y ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த வேல்யூ இல்லாததால ஸோ yயோட வேல்யூ ஒன்று -4 and y -2 which is equal to 0. இது ரெண்டுத்தையும் நம்ம 0 கூட ஈக்குவேட் பண்ணும் போது y equal to 4ன்ற வேல்யூ இருக்கும். இங்க y is equal to 2ன்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ yயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் x டேர்ம்ல போடும் போது நம்மளுக்கு xோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க x is equal to 6. ஃபர்ஸ்ட் 4 போடலாம். -4ன்னு போட்டிங்கன்னா 6 minus 4 which is 2. ஸோ x is equal to 2ன்ற வேல்யூ ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் y இருக்கிற இடத்துல 2 போடலாம். ஸோ 6 minus 2 இருக்குமா? 6ல 2வை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ரிமைனிங் 4ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ x is equal to 4. ஸோ xக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, 2 and 4, அண்ட் yக்கு 4 and 2ன்ற வேல்யூ இருக்கு. zோட வேல்யூ 0. x plus y plus z is equal to 9ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ x plus y plus z equal to 9. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் x plus z is equal to 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் y plus z is equal to 7. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 is equal to x y z is equal to 9. செகண்ட் ஈக்குவேஷன் which is x வேல்யூ இருக்கு, y வேல்யூ இல்லை, and z is equal to 5. சைனை மாத்திடலாம். மைனஸ் அண்ட் மைனஸ், x டேர்மும் z டேர்மும் கேன்சல் ஆயிடும். y is equal to இங்கேயும் சைன் மாத்திருங்க. 9 minus 5 which is 4. ஸோ yயோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச yயோட வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் போடும்போது நம்மளுக்கு zோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ y plus z is equal to 7. yயோட வேல்யூ 4 plus z is equal to 7. z is equal to 4 இந்த சைட் போச்சுன்னா 7 minus 4
z is equal to 7 minus 4 which is 3. ஸோ கண்டுபிடிச்ச z வேல்யூ எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் போடும்போது நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் which is x plus z is equal to 5, x plus z ஓட வேல்யூ 3 equal to 5, x 3 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகிடுமா, ஸோ 5 minus 3, ஸோ எக்ஸோட வேல்யூ which is 2. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 4 and z ஓட வேல்யூ 3.